இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ட்விட்டர் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பூதாகரமாகும் மின்வெட்டு பிரச்சனை, தூக்கம் நிம்மதி தொலைத்து நிற்கும் மக்கள். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்ய நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சமையல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆமா, நிறைய இதெல்லாம் பட்டு பட்டுலாம் ஆஃப் பண்ணா நிறைய எலக்ட்ரானிக்லாம் போயிருது. இல்ல எப்பா வாங்கிட்டு சொகுசா இன்வெர்டர்ல போய் உட்காந்து தூங்கிட்டு ஏசி போட்டு ஜெனரேட்டர் போட்டு தூங்கிட்டு இருப்பான் மனுஷன். நாங்க இங்க நாய் மாதிரி இங்க இருக்கணும். ஏய் பதில் சொல்லுமா இல்லையா? இந்த வீட்ல அப்ப இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தங்குறாங்க. இப்போ இந்த வாட்டி இது போச்சு, என் ஃப்ரிட்ஜ் போச்சு. ஓகேங்களா, நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இதை உங்களால தர முடியுமா? ஒரே கேள்வி கேட்கறேன், உங்களால தர முடியுமா? என் காசுல இருக்குல்ல, விளக்கம் சொல்லணும்ல. எப்ப சொல்லுவீங்க? இபி நான் கட்டுறேன், ஒரு மாசம் நான் கட்டல, ஒரு நாளைக்கு எவ்வளவு பெனால்டி? அது இல்லாம 10 நாள் நான் கட்டலனா என்னோட பிளக் நீங்க புடிங்கன்னு வந்துடுறீங்க. இந்த மாசத்துல எத்தனை நாள் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, எத்தனை வாட்டி என்ன பண்ணிக்கிறீங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பாவம், உண்மையில குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பாவம். அவர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்றதுல மட்டும் தான் இருக்காரே தவிர என்ன வந்து பாத்தாரா? நடராஜல நான் அண்டகாவடி நான் டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருந்தேமா? அது சொல்லுவாங்க, சொல்லிருக்கோம். ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு? ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து டிவிக்கு டிஎம்கே எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை கரண்ட். மாசமான நாங்க பே பண்றோம். என் கோழி மீதி 60 எங்க? மாசமானா வந்து ஃபைன் போடுறீங்கல்ல, மாசமானா ஃபைன் போடுறீங்கல்ல, கட்டலனா ஒரு நாள் ஃபைன் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க? காசு வாங்கல என்கிட்ட கை நீட்டி. ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, டெய்லினா போயிரு. நான் 2 hours விபி ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆபீஸ்ல இல்ல. குழந்தைய வச்சுட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? அவங்க வீட்ல இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? அப்பொழுது கோபாலு 4 நாளைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானோ. ஏஇக்கு கிட்டத்தட்ட வந்து அவ்ளோ கால்ஸ் பண்ணிருக்கோம், ஒரு கால் கூட எடுக்கவே இல்ல. சுவிட்ச் ஆஃப் வச்சு பாரு, சார்ஜ் போட்டு கூட சார்ஜர் இல்ல. டூட்டிய பாக்கணும்னாலே சிடுசிடுன்னு ஆயிராங்க. இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படி என்னதான் ராசியோ. ஆவடியில் ஃபியூஸ் கேரியர்களை திருடிய 2 பேர் கைது. ஆமாமா, அத பார்த்தோமே, எவ்வளவு நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அம்பத்தூரை சேர்ந்த 2 காவல்துறையினர் கைது செய்தனர். எதுக்கு உனக்கு புடிச்சு அடிச்சு எடுத்தாதான் தெரியும். ஈபில போய் எல்லாரும் சண்டை போடுவாங்க, பார்த்தா இங்க 12 இது திருடி அந்த பேரு. எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது? அவங்களையும் கூடுமா? இதுல பல உண்மைகள் எழுத வரும். வேற தளபதி போட்டோ இருக்கான்னு பாக்குறேன். அதான் பாக்குறேன். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதே அவங்க மத்த ஆட்சிலன்னா பயங்கர பிரச்சனையாகும். சொல்லுப்பா. இருந்தாலும்
அண்ணன் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஐயோ ஏன் வைக்கிறதுக்கு தயங்குறாங்க? அவங்க சப்போர்ட் இல்ல. ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகிறாரா? 24 hours உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிறான். இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் மோதல் போக்கு தொடங்கியிருப்பதால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் தொற்றி இருக்கிறது. நமக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடைக்காம. ஐயோ கடவுளே கடவுளே, என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று அந்நாட்டு பிரதமர் நேதன்யாகுவிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் இந்த மோதல் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. என்னத்த சொல்றது? ஈரானோடு ஒரு நல்ல இறுதி உடன்படிக்கைக்கு மிக அருகில் இருக்கும் நிலையில் புதிய மோதலை தான் விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். சொல்றேன், இதுக்கு மேலேயும் அன்பு வழியில தான் போகணும்னு சொல்ற இந்த சிம்பு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் தவறாவே இருந்துட்டு போறேன். எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது, பழி வாங்குற சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. டேய் தவறால சும்மா இருக்க முடியாதடா. ஏன் வீட்டுக்குள்ளே எவிடன்ஸ்? ஏசப்பா. இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் மோதல் போக்கு தொடங்கியிருப்பதால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் தொற்றி இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் போர் 100 நாட்களை கடந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை மீறி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. இதற்கிடையே இஸ்ரேலின் தாக்குதல்களால் கோபமடைந்துள்ள ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டு நேரடி மோதலில் ஈடுபடப் போவதாக எச்சரித்துள்ளது. என்ன உங்களுக்கு கோபம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பார்க்கலாம். நானும் போனா போகும் பார்த்தா ரொம்ப லவ் சொல்றீங்க. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் முற்றிலும் அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார். என்ன சுடு பார்க்கலாம்? என்ன பத்தி உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சும்மா பார்த்து உதார் காட்டுது. ஈரானின் சம்மதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்நாட்டின் 400 கிலோ உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா அழிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். சமாதானம்? அதான் சமாதானம். சமாதானம் பேசுவோம். இது கரண்ட் பிரச்சனை உண்மையிலே ரொம்ப மோசமாக தான். ஏன்னா அந்த டைமுக்குள்ளெல்லாம் ஆஃப் பண்ணுறது வந்து, அதுவும் இந்த சம்மர் டைம்லாம் பயங்கரமாக அனலாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இஎம்ஐ இந்த ஃப்ரிட்ஜு கிட்ஜெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பட்டு பட்டுன்னு போச்சுன்னா சில இதெல்லாம் போயிடும் உடனே. அந்த இது கரண்ட் தாங்காது, டக்குன்னு போயிடும். இஎம்ஐனா இப்போ வாங்கி அவங்க அது கட்டிகிட்டு இருப்பாங்க, அது போயிடும். அதான் சொல்கிறேன்ல, இது இபியோட தப்பா இல்லை இபியில் வேலை பார்க்குறவங்களோட தப்பா, இல்லை உண்மையிலே கரண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இந்த மாதிரி திருட்டு வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. அசால்ட்டா பயப்படாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏதோ யாரோ சொல்லி கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்காங்க, 14 12 எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. விக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியல. அதாவது இவ்வளவு வருஷம் பண்ணாதவங்க இப்போ கரெக்டா இந்த ஆட்சியில பண்ணணும்னு ஏன் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அதாவது இவ்வளவு நாள் கரண்ட் தட்டுப்பாடே இல்லாம வந்துட்டு இருந்தது. இவங்க புதுசா ஆட்சியில வந்த உடனே இந்த கரண்ட் தட்டுப்பாடுலாம் வருது. அதை எப்படி திருப்புறாங்கன்னா, அதாவது இவங்க ஃபுல்லா கார்பரேட்டுக்கு கரண்டை விற்கிறாங்க,
அப்படி இல்லைன்னா நல்ல பணக்காரங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது வித்தா இப்போ எப்படி அது விற்க முடியும்? கரண்ட் எல்லாருக்குமே காமனாக தான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு இவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. கரண்ட் வந்து தண்ணி மாதிரி கிடையாது. இங்கே எடுத்து அங்கே கப்பில் கோரி அங்கே ஊற்றுற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. இவங்களுக்கு கட் பண்ணிட்டு அங்கே இது பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஏதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது யாராவது இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பசங்க விசாரிச்சா ஆமாம், அது தெரிஞ்சிட போகுது. தெரியும். அது இப்போதானே பிடிச்சிருக்காங்க. இப்போதான் அது என்ன சின்ன ஏது பசங்க மாதிரி தான் ஆமாம் இருக்கு வேற. வாண்டடாக பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க உண்மையிலேயே காசு சம்பாதிக்கணும்னா ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு 5 திருடிருப்பாங்களா? இல்லை ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு 3-4 மட்டும் திருடிட்டு போகிறாங்கன்னா அப்போது ஏதோ பிளானிங்காக அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி ஆமா விடணும் ஆமா அப்படின்னு திருடிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே டிரான்ஸ்ஃபார்மில் மொத்தமாக எடுக்கிறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் ஒருத்தர் காட்டியிருந்தாரு. அதாவது இந்த இடம்லாம் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதான் அதை புரிய வச்சு தான் இப்பதான் எடுத்திருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த ஆமா. வேலை அதான் நடக்குது. இவங்க கரண்ட் பிரச்சனை அதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆமா இதை எடுத்ததுக்கு கூட தெரியாம இருந்திருக்காங்க. அதனால அதை நோட் பண்ணவே இல்லை அவங்கலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளேயே தான், அதாவது என்னதான் இது ஆட்சி மாறினாலும் அந்த அதிகாரி அந்த இதெல்லாம் இன்னும் மாறாம தானே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்களாம் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதுல இருந்தவங்க தான். அதனால இது நம்ம சொல்ல முடியாது யார் மேல தப்புன்னு. ஆனா இது இந்த ஆட்சி மேல தப்பு இருந்துச்சுன்னா அது தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வருஷம் நல்லா கரண்ட் வந்துட்டு இப்படி பண்ணா அது ரொம்ப ரொம்ப தப்பு தான் உடனே எனக்கு தெரிஞ்சு. ஆக்ஷன் எடுக்கணும் ஆமா, இவங்களும். இதுவும் அசால்ட்டா என்ன விட்டா ஏதுன்னு தப்பு தான் எனக்கு பார்க்கணும். தெரிஞ்சு. ரொம்ப நாளா இது பிரச்சனை ஆமா, இது சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க. பாவம். அதுவும் சின்ன குழந்தைங்களாம் குழந்தைங்களாம் வச்சுட்டு ரொம்ப வச்சிருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். இதை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சீரியஸா இது பண்ணணும். இது அசால்ட்டா விடுற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதாவது நியூஸ்ல பார்க்கும்போது அப்படிதான் காட்டுறாங்க. இது கொஞ்சம் இன்னும் சீரியஸா இந்த இது பண்ணா இன்னும் நல்லது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.